வழக்கை பொறுத்தவரை நான் அவர் மீது சொல்லியிருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் குற்றச்சாட்டுக்கு அவர் அவதூறு வழக்கு போட்டிருக்கிறார். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்லாம என் மீது ஒரு புதிய அவதூறு அங்க ஆரம்பிச்சார். அதாவது நான் என்னுடைய மனைவியின் பேர்ல சொத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், என் மனைவி என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி என்ன சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி மல்டிநேஷனல் கம்பெனில வேலை பார்க்கறாங்களான்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சொத்து முழுவதும் வருமான வரித்துறை கட்டி வாங்கப்பட்ட சொத்துன்னு கேட்டேன், தெரியாதுனாரு. பைனான்ஸ்ல கடன் வாங்கி சொத்துக்கு வாங்கியிருக்கோம், டாக்குமெண்ட் பாத்தீங்களான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என்னுடைய மனைவி நான் வாங்கிய கடன் எல்லாம் சேர்ந்து அந்த சொத்தை வாங்கியிருக்கிறோம், தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. எதையுமே தெரியாம எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னாரு. அதற்காக கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுதே அதை நீதியரசரிடம் பதிவு செய்துவிட்டு நாளை அவர் மீது மற்றும் ஒரு புதிய அவதூறு வழக்கை நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம். அதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்க விட போவது கிடையாது. நான் அந்த அவதூறு வழக்கில் சொத்தை எப்படி வாங்கணும், எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல நானும் என் மனைவியும் திருமணத்திற்கு பிறகு 15 ஆண்டுகள்ல எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம், என்னுடைய மனைவி எந்த நிறுவனத்தில் ஐஏஎம் பெங்களூர்ல படித்த பிறகு மும்பையில பெங்களூர்ல சென்னையில வேலை பார்த்த நிறுவனத்தில் வாங்கியிருக்கக்கூடிய சம்பளம், எக்ஸ்ட்ரா நாங்க வாங்கிய கடன் அனைத்தையும் அந்த அவதூறு வழக்கின் பொழுது பொதுவெளியில வெளியிட இருக்கின்றோம். அதே போல இன்னொன்னு சொன்னாரு, நான் சென்னையிலே தங்கி இருக்கின்ற காரணத்தினால நண்பர்கள் வந்து இந்த டிஎம்கே ஃபைல்ஸ்ல சொல்லி இருந்தேன் வீட்டு வாடகை கொடுக்கறாங்க அப்படின்னு, அதையும் ஒரு அவதூறாக சொன்னார். அதுக்கு நான் பதில் சொன்னேன், நான் சென்னையில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற பொறுப்பினால் மட்டும்தான் இருந்தேன். எனக்கு சென்னையில பிசினஸ் எதுவும் கிடையாது. கட்சி பொறுப்புக்காக கோயம்புத்தூர் கரூர்ல இருந்து சென்னைக்கு வந்தேன். அப்ப கட்சிக்கும் நம்முடைய வீட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, கட்சிக்கு என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் எனக்கு சார்பாக கட்சிக்கு பணம் கொடுத்திருக்காங்க, அந்த பணத்தை கட்சி எப்படி எனக்கு பேங்க் அக்கவுண்ட்ல செலவு பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் அந்த அவதூறு வழக்குல கொண்டு வர போறோம். அதுல எல்லாம் வெளியே வரட்டும். நான் ஏற்கனவே டிஎம்கே பார்ட் ஃபைல்ஸ் வெளியிட்ட பொழுது கடந்த 20 ஆண்டுகளாக என்னுடைய மொத்த சொத்து பட்டியலை வெளியிட்டோம். இந்த முறை டிஆர் பாலு அவர்கள் மீது தொடுக்கக்கூடிய அவதூறு வழக்கின் பொழுது நானும் என்னுடைய மனைவியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு வாங்கிய சொத்துக்கள் விவசாய நிலம் வாங்கியிருக்கிறோம். அந்த விவசாய நிலத்திற்கு பணம் எங்கிருந்து வந்தது எல்லாம் பொதுப்படையில் இருக்கும். கடன் வாங்கியிருக்கிறோமா 2.5 கோடி ரூபாய் கடன், அதுவும் பொதுப்படையில் இருக்கும். அதனால் நேர்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நான் அந்த கடினமான பாதையில பயணிச்சுதான் ஆகணும். இதையெல்லாம் பொதுவெளியில பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லாத்தையும் வெளியே சொல்வதற்கு இந்த அவதூறு வழக்கை பயன்படுத்திக் கொள்ள இருக்கின்றோம்.